ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜரோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சேவ் பண்ணுற ஒரு இன்வாய்ஸோட அக்கௌண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒர்க்கு தான் இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வெறும் இது அக்கௌண்ட்ஸ் மட்டும் அதுதான். பண்ற அதாவது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு? இப்போ நான் ஒரு சின்ன ரைட் அப் தரேன் பாருங்க. இருக்கட்டும். ஓகே. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? நம்பர் 1 ப்ரிஃபிக்ஸ் ஃபார் வில் நம்பர். அதாவது ப்ரிஃபிக்ஸ் ஃபார் வில் நம்பர், ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வேல்யூ ஃபார் வில் நம்பர். எக்ஸாம்பிள் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து ஏன்னு இருந்தால் தென் A1 ஆரம்பிச்சு லைக் A1000 வரைக்கும், இல்லை எனி அன்லிமிட்டெட் வாட் எவர். ஸோ இந்த மாதிரி இந்த ஏன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஜென்ரேட் ஆகி அது வந்து இப்போ A1, இப்போ ஃபஸ்ட்டு பில்லு வந்து A10 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பில்லு என்ன வரும்? A11 வரும். ஸோ அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு வேலை. அப்போ இன்வாய்ஸ் நம்பர் வந்து மெயின்டைன் ஆகுது. ஒன்று. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்? இன்வாய்ஸ் டீட்டெயில் சேவ் பண்ணணும். ஸோ இன்வாய்ஸ் டீட்டெயில் சேவ் பண்ணால் என்னென்ன வரும்? சேல்ஸ் மெயின் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அண்ட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து சேவ் பண்ணணும். மூணாவது ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ ஃபார் ஜேர்னல். அதாவது ஒரு சேல்ஸ் போடும்போது சேல்ஸ் வந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா அக்கௌண்ட்ஸில் வந்து ஜேர்னல் கிரியேட் ஆகும். எப்படின்னா சேல்ஸ் வர்சஸ் பார்ட்டி. பார்ட்டின்றது கஸ்டமர். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அக்கௌண்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். டீட்டெயில் எடிட் டெபிட். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து இருங்க வரேன். ஓகே மேடம். மேடம் நான் லைனில் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்களா? இருக்குங்க சார். ஓகே. இப்போ இது நம்ம இந்த என்ட்ரி எப்படி போடுறதுன்றதை நான் இதில் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது புரியும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பை டிஃபால்ட் வந்து கிரெடிட் ஒரு ஃபார் 2000 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு. பார்ட்டி வந்து பார்ட்டி அக்கௌண்ட்னா அதான் கஸ்டமர். டெபிட். ஸோ ஜென்ரலாக இப்படி தான் வரும். இப்போ இது வந்து சேல்ஸோட ஜேர்னல். சேல்ஸ் அக்கௌண்ட்டோட ஜேர்னல். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்டி வந்து கேஷ் ரிசிப்ட் கொடுக்குறாரு, அதாவது கேஷ் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசிப்ட், கம்பெனிக்கு வந்து ரிசிப்ட். ஸோ அது எப்படி வரும்? அதே வந்து பார்ட்டி பார்ட்டி அக்கௌண்ட்டு பார்ட்டி அக்கௌண்ட் வந்து 2000. அதாவது இப்போ பார்ட்டி அக்கௌண்ட் நல்லிஃபை ஆகுது பாருங்க. இது இங்கே டெபிட்டும் கிரெடிட்டும் நல்லிஃபை ஆயிரும். அடுத்தது ஓகே.
கேஷ் அக்கௌண்ட் வந்து ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்டி அடிப்பட்டி போயிடும், சேல்ஸ் அக்கௌண்ட்டு கேஷ் இது ரெண்டும் வந்துடும். ஸோ அப்போ பார்ட்டி வந்து நல்லிஃபை ஆயிரும். இதை ஜென்ரலாக வந்து சேல்ஸ் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். சரிங்களா? ஓகே கேஷ் அக்கௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும், கம்பெனிக்கு கிரெடிட்டு. அது அக்கௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டெபிட், பட் கம்பெனிக்கு கிரெடிட். இதான் இது பேசிக் கான்செப்ட் ஜென்ரலாக வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஓகே. ஸோ அப்போ இந்த என்ட்ரிஸை போடுறதுக்கு நம்மளுக்கு சிஸ்டம் வேணும், அல்காரிதம் வேணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதை எப்படி பண்ண போகிறோம், அதுதான் நம்ம இப்போ இதில் பண்ணோம். ஓகே, இந்த ஜேர்னலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஆகணும், ப்ரிஃபிக்ஸ் கிரியேட் ஆகணும். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக வந்து 4 ஜேர்னல் வந்து கிரியேட் ஆகும். ஜேர்னல் என்ட்ரி. ஓகே. ஸோ இந்த 4 ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம். ஸோ இப்போ ஜேர்னல் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா என்ன, சிமிலர் லைக்கு இது மாதிரியே தான். எப்படி வரும், ஜேஆர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேர்னல் வந்து ஜேஆர். இப்போ ஜேஆர் 1, ஜேஆர் 100 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஸோ இந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ப்ரிஃபிக்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இதான் ஜென்ரல் அல்காரிதம், ஒரு சேல்ஸோட சேவ் ப்ரொசீஜர் அல்காரிதம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ இதை வந்து இங்கே எப்படி பண்ண போகிறோம்ன்றது தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்கேஸ் இப்போ நான் வந்து எதுவுமே பண்ணலை, பிளாங்க், ஃபஸ்ட்டு நான் அந்த கோடிங் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ அதுல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு அது புரியும். நான் என்ன பண்றேன், எம்டி சும்மா ஒரு சாம்பிளுக்கா எம்டி சாம்பிள் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்க சார். சாம்பிள் நோட் ஜேஎஸ் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம்ப்பா. இப்போ இதில் ஓகேங்க சார். பார்த்தீங்கன்னா எதுவுமே கோடே இல்லை, அதாவது கோடு இல்லைன்னா தேவையான கோடு எதுவுமே இல்லை, அதாவது வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த ஸ்கெலிட்டனோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸ்கெலிட்டனில் என்னென்ன இருக்குது, இதான் பேசிக் ஃபார்மெட்டு. இதை இங்கேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதை காப்பி ஒன்று எடுத்துக்கணும், இதில் நீங்கள் ஆல்டர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதை போஸ்ட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்ம ஒர்க்கு. சரிங்களா? இது எப்படி பண்ணணுன்றது தான் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கெலிட்டன்ல இருந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோன்றது பார்த்துக்கணும். பட் இதுக்கு 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 கம்மியாக நீங்கள் இதில் எதுவும் நம்ம டெலீட் பண்ண முடியாது. இதெல்லாம் எசென்ஷியல், மீது எல்லாமே எசென்ஷியல். இப்போ
இந்த நேம்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்றது மொத்தம் ஆரம்பம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து இதுக்கு வந்து இது கொடுக்குறேன். இந்த ஹேண்டில் அடிட்டி இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட். ஹேண்டில் அடிட்டின்றது கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த ஹேண்டில் அடிட்டின்றது ஜென்ரலாக வந்து அடிட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆடு, அப்டேட்டு அண்ட் டெலிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட். ஸோ ஹேண்டில் அடிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இந்த ஆர்சிஎல்ன்றது என்னது அப்படின்னா இனிஷியல். அப்புறம் ஆர்சிஎல் மெயின் ஆடுன்றது என்னது? மெயின் டேக். சரியா? இப்போ இது ரெண்டும் இனிஷியல், ஓகேங்க சார். அப்புறம் அண்டர் ஸ்கோரு மெயின் டேக், அண்டர் ஸ்கோரு 1 அண்டர் ஸ்கோர். இந்த 1ன்றது என்னன்னா அகெயின் ஏன்னு போட்டுக்கிறேன். ஏவோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே. யூசர் இஸ் ஆப்ஷன்றது காமன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஏ அப்படின்னா ஆடுனா ஒன், அப்டேட்னா 2, ஆர் டெலிட்னா 3. அவ்வளோதான். ஸோ இது 3 ஆப்ஷன். ஸோ இதை இங்கே நான் பார்த்துக்கணும். அதாவது இப்போ இந்த மெயின் டேக் என்ன பண்ண போகுது? ஆட் பண்ண போதா, அப்டேட் பண்ண போதா, டெலிட் பண்ண போதா? ஸோ அது மெயின் டேக் பார்த்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அப்போ ஆட் பண்ணுதுன்னா அது என்ன பண்ணணும்? இந்த ஏல வந்து 1 போடணும். அப்டேட் பண்ணால் ஏல 2 போடணும். டெலிட் பண்ணால் ஏல 3 போடணும். கரெக்டாக? இது புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த நேம் ஆஃப் தி ஃபைலே வந்து இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும். இப்போ அடுத்தது. ஸோ இந்த 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 சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் எதுவுமே ஆல்ட்ரேஷன் இல்லை. இந்த காலர் ஐடி இருக்கு, அப்புறம் வந்து எரர் மெசேஜ், வார்னிங் மெசேஜ், ஃபைனல் ரெஸ்பான்ஸு, கிரியேட் கஸ்டமர் லாகு, இந்த லாக் ஃபைலில் நீங்கள் மாற்றணும். அஃப்கோர்ஸ் லாக் ஃபைல் அதே கான்செப்ட் தான். நீங்கள் மேலே என்ன கான்செப்ட் பார்த்தீங்களோ அதே ஃபைலு. ஸோ இங்கே மாற்றணும், இந்த இடத்த மாற்றிடணும். அவ்வளோதான். அதாவது லாகு ஸ்லாஷு, அதுக்கப்புறம் அந்த ஃபைல் அப்படியே போட்டுறீங்க .loc. ஓகேங்க சார். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல இதையும் நம்ம மாற்றிடணும். ஓகேங்க சார். ஸ்டார்ட் ஆகும், அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் என்ன பண்ணுது இந்த கோடிங்? இது வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லாகர் இன்ஃபோன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, லாகர் இன்ஃபோவோட ஒர்க் என்னன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் கோடிங் ரன் பண்ணுறீங்க இல்லையா, இது நோட் ஜேஎஸ் கோடு. இது இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து நோட் ஜேஎஸ் கோடு. ஓகேங்க. ஒரே நிமிஷம். ஓகே மேடம். மேடம் அவைலபிளாக இருக்கீங்களா? இருக்கேங்க சார். ஸோ இப்போ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து பை டிஃபால்ட் இது இப்போ இதில் இருந்து ஆரம்பிப்போம். காலர் ஐடின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஆர்ஐக்யூன்றது என்னது அது முதல்ல பண்ணுறோம். சரி, ஆர்ஐக்யூன்றது வந்து நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவ் ப்ரொசீஜருக்கு ஒரு ஜேசான் ஒன்று அனுப்புவீங்க, கரெக்டாக? அந்த ஜேசான் தான் ஆர்ஐக்யூவில். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு சேவ் ப்ரொசீஜருக்கு ஒரு ஜேசான் ஒன்று அனுப்புவீங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த ஜேசான் தான் வந்து இங்கே ஆர்ஐக்யூ. ஓகே, சாரி சாரி, இல்லை 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 இல்லை, தப்பு தப்பு. ஓகே, ஜேசான் இருக்கிறது வந்து REQ.bodyயில். ஜேசான் இருக்கிறது வந்து REQ.body. REQன்றது ரெக்வஸ்ட், ஃபுல் ரெக்வஸ்ட். அதாவது நம்மளுடைய URL ப்ளஸ் நீங்கள் அனுப்புகிற அந்த ஜேசான் இது எல்லாம் சேர்த்தது தான் REQ. ஓகேவா?
ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்கே இப்போ பார்த்துக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஆர்க்யூ டாட் கொரி இந்த ஆர்க்யூ கொரி டாட் காலர் ஐடின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் காலர் ஐடின்னு சொல்லிட்டு யூஆர்எல் அனுப்புவீங்க. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ நான் அது காட்டுறேனே உங்களுக்கு. தெரியுதுங்க சார். போஸ்ட்மேன்ல லாஸ்ட் யூஆர்எல் காலர் ஐடி கொடுத்து. ஸோ நம்ம அதுதான் வந்து அனுப்புவோம். ஸோ அந்த போஸ்ட்மேன் அனுப்புறது தான் அது. ரைட்டுங்களா? ஓகே, அதை விட நம்ம இப்போ காட்டிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஏபிஐ. நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம், அதோட டீட்டெயில் வருது. ஸோ ஏபிஐயில் வந்து யூஆர்எல் இது, போஸ்ட் இது, அதோட ரிசல்ட். ஸோ இப்போ இந்த போஸ்ட் இங்கே அனுப்புறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வரும். ஸோ அந்த போஸ்ட் தான் இந்த ரெக் டாட் பாடி. ரைட்டுங்களா? ஸோ மீதி இந்த காலர் ஐடின்றது இதெல்லாம் வந்து நம்ம அனுப்புகிற பேராமீட்டர், இந்த யூஆர்எல்ல அனுப்புகிற பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ காலர் ஐடி எடுத்துக்கிறோம், தென் எங்கெங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? ஓகே, புரியுது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகும். இப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற ஒரு இதுக்கு கூட பண்ணலாம். நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வேற சாம்பிள் கூட எடுத்து பண்ணலாம். ஸோ தட் யூ வில் கெட் அ ஃபேர் ஐடியா. இப்போ ஹேண்டில் அடிட்டி, இப்போ ஹேண்டில் அடிட்டி காமன். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இது மாதிரி வருதோ இது எல்லாமே நீங்கள் மாற்றணும். ஓகேங்க சார். ரைட்டுங்களா? ஸோ தட் நம்மளுக்கு அது கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இதெல்லாம் மாறாது. இப்போ நான் எங்கெல்லாம் மாற்றணுமோ அந்த இடத்துல நான் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வந்து நீங்கள் மாற்றினாலும் போதுமா. ரைட்டா? சரி, இப்போ இது என்னன்னா அந்த ரெக்வஸ்ட் டாட் பாடி என்னன்றதுன்னா நம்ம அனுப்புகிற ஜேசான். ஸோ ஒரிஜினல் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. சரியா? அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம இதுதான் உங்களுக்கு அனுப்பிடணும். இந்த இதை அனுப்பிட்டால் நீங்கள் இதிலிருந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் பேஸ்ட் ஆன் தி அல்காரிதம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவல் இதுக்கு போவோம், சாம்பிள் நோடுக்கு போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த எம்டி நோடில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன். இதை இங்கே கூட நீங்கள் இங்கேயும் நீங்கள் மாற்றணும். அப் டு இது வரைக்கும் நீங்கள் மாற்ற வேண்டியது. ஓகேங்க சார். ஸோ இங்கே மாற்றணும், அதே மாதிரி இந்த இடத்தையும் மாற்றணும். ஃபைல் நேமுமே மாறும். இப்போ ஆக்சுவலாக எம்டி நோடு ஜேஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து சேவ் ஆஸ் கொடுத்து அப்போ நான் இதை காப் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக வரேன், காப் பண்ணிட்டா பெஸ்ட்டு. ஸோ இதை நான் சேவ் ஆஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது ஜேஎஸ்ன்னு சேவ் பண்ணிக்கணும், ஜாவா ஸ்கிரிப்டா. அதாவது இது நோட் ஜேஎஸ் இது. இப்போ நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் கோடிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நோட் ஜேஎஸாக பண்ணுங்க. ஸோ ஹேண்டில் அடிட்டி ஆர்சேல் மெயின் ஆட் 1. ஸோ இந்த ஆர்சேல் மெயின்ன்றது மெயின் டேக்கு இது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என் ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ என் ப்ராஜெக்ட் வேணால் ஒரு தடவை பார்த்துக்கலாம், அதையும் காட்டிடலாம்.